வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பிகேல 83வது மேட்சான நம்ம தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி எல்லா கபடி மேட்ச் 2 கபடி மேட்சுக்கும் டீம்ஸ் வந்துடும். நான் ஷெட்யூல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ் நம்ம சேனல்ல சீக்கிரமாவே கொடுத்துருவேன். அதுல இருந்து ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி விளையாடுறதோ அது உங்களோட விருப்பம். அதுக்கான சஜஷனையும் நான் கீழே கொடுத்துருப்பேன். அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரு சில மேட்ச் சேஃபா டீம் எடுத்தா இந்த ரிஸ்கான ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரிஸ்கா டீம் போட்டா நீங்க இந்த மாதிரியான சேஃப் ஆப்ஷனை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சஜஷன்ல கீழே சொல்லுவேன். அது உங்களுடைய விருப்பம். இல்ல என்னோட டீமை போட்டு வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம். ஆனா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் XL11ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கபடி விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க மத்த எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்பையும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. XL11க்கு சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா இதுல கமிஷன் ரொம்ப 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 கம்மியா வச்சிருக்காங்க. நீங்க இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்க ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ஹை இன்வெஸ்டரா இருந்தாலும் உங்களுக்கு புரியும். அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ல 50 ரூபா வச்சு 4 கான்டெஸ்ட் போடுறதுக்கு இங்க 50 ரூபா வச்சு 5 கான்டெஸ்ட் போடலாம். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். 5ல 1 வின் பண்ணா கூட 4 மெம்பர் லீக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேக் வந்துடும் மோஸ்ட். அதனால கொஞ்சம் சூஸ் பண்ற ஆப் நமக்கு பெஸ்டா இருக்கும். அதே போல உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. புது புது ஆப்பனன்ட்ஸ் வர்றதுனால நீங்க தாராளமா தைரியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ். நான் எப்போதும் சொல்றது ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர் எப்படி ஆடுவாரு அவர் எப்படி ஆடுவாரு அப்படிங்கிறத விட நீங்க ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் கண்டிப்பா சம ஃபார்ம்ல இருக்காங்க. பெரிய பெரிய டீமான ஜெய்ப்பூர், அதுக்கப்புறம் புனேரி பல்டன் அப்படின்னு சொல்லி எல்லா டீமையுமே போட்டு அட்டி தூக்கி சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தமிழ் தலைவாஸ் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல நம்ம ஹரியானா கூட ஆடி தோக்கதான் செஞ்சிருக்கோம். ஆனா அந்த மேட்ச் நல்லா கடிச்சுக்கிட்டே தான் போச்சு. ஒரு 2 பாயிண்ட் வித்தியாசம் 3 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் போயிட்டு இருந்தோம். கடைசியில தான் மேட்ச் விட்டோம். ஆனா தமிழ் தலைவாஸ் ஒரு பேக் டு ஃபார்ம் வந்த மாதிரி தெரியுது. பட் சொல்ல முடியாது. பட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பலாம் பிளேயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும். எல்லாரையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரைடர் ஆடக்கூடிய வினய் இந்த சைடு ஆடுறாரு. 3வது ரைடர் ஆடக்கூடிய நவீன் இந்த சைடு ஆடுறாரு. 2வது மெயின் ரைடரா சிவம் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஆடுறாரு. ஸோ 2 கார்னர், அதாவது கார்னர்ல லாஸ்ட் மேட்ச் சாகில் குயிலா தான் நின்னாரு. கார்னர் பக்கத்துல லெஃப்ட் இன்ல பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ் குமார் இருந்தார். நான் சில நேரம் இவர் நிதிஷ் குமார்னு சொல்லுவேன். அவரோட ஒரிஜினல் நேம் நிதிஷ் குமார் தான். சரிங்களா? NITESH நிதிஷ் கிடையாது, நிதிஷ். ஆனா நமக்கு சொல்றது நிதிஷ்னு வந்துடும். ஸோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம பேச்சுவார்த்தையில வர்றது வரத்தான் செய்யும். ஸோ லாஸ்ட் மேட்ச் கவர் இவர் தான் நின்னாரு, சாகில் தான் நின்னாரு, நிதிஷ் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால ஆனா இவரும் நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால சாகில் குயிலா அப்புறம் நம்ம நிதிஷ் குமார் இந்த 2 பேருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல பேஸ்டாமி, ஏன்னா அவர் தான் ரைட் கார்னர்ல இருக்காரு. அவரையும் கொஞ்சம் சரியா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா நரேந்தர் லாஸ்ட் மேட்ச கொஞ்சம் இன்ஜுரி ஆனாரு. லைட்டா கால் அடிபட்டு போச்சு. அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. உள்ள வருவாரா இந்த மேட்ச்ல, ரெஸ்ட்ல இருக்காரான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சஃபாகி தான் நம்ம டீமோட இப்ப மெயின் ரைடர் மாதிரி நல்லா ஆடுறாரு. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 5 ரைடு கிட்ட கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆடி கொடுக்கறதுனால ரைடர்ல இம்பார்ட்டன்ஸ் நீங்க எடுக்கலாம். அப்புறம் சச்சின் சப்ல வரக்கூடிய ரைடரா இருக்கிறாரு. சச்சின்லாம் இருக்கிறதே இந்த சீசன்ல அதிக ரூபாய்க்கு வாங்கலாம். இங்க பவானை விடலாம். ஆனா பாருங்க என்ன நிலைமை. இதுதான் எந்த ஒரு சீசன், அது கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம கபடியா இருந்தாலும் சரி, ஃபுட்பால்ல இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. ஆக்ஷன் மாதிரி இருக்காது. கிளப் டிரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணுவாங்க. இத்தனை கோடி, அதுக்கு வேற கணக்கு.
இந்த கோடி கணக்கில் எடுக்கிற நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா யார் அந்த ஆக்ஷன்ல அதிகமா எடுக்காங்களோ அந்த டீம் வந்து உட்பட்டதா சரித்திரமே இல்லை. எனக்கு என்னமோ இந்த வாட்டி லக்னோ ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. பட் லக்னோ டீம் நல்லா இருக்கு. ஆனா அப்படி வாங்குற பிளேயர்ஸ் ஆடி கொடுத்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அப்படிதான் பெரிய பெரிய பிளேயர்ஸா பார்த்து வாங்குவாங்க. மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் கிரீனை போன வாட்டி நம்ம அத்தனை கோடிக்கு வாங்கணும். என்ன பண்ணாரு கிரீன்லாம்? அதனால எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி நிறைய ரூபாய்க்கு எடுக்குது. அதே போலதான் சச்சினும் பேக் டு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஸோ பவனும் பாத்தீங்கன்னா இன்ஜுரின்னு ஆடாமலே போயிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதிக ரூபாய்க்கு வாங்கினாலே டேஞ்சர் இருக்கு. கொஞ்சம் காசுக்கு கொஞ்சம் கம்மியான பிளேயர்ஸ், நல்ல நல்ல பிளேயர்ஸா வாங்கி போட்டா கூட டீம் உருவாக்கிடலாம் போல. ஸோ சஃபாகி வந்து ஓரளவுக்கு ஆடுறாரு. நரேந்தர் டே பொறுத்துலாம். அது மட்டும் இல்லாம அவர் ஆடுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட ஆடுறாங்க. அதனால நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது பேஸ்டாமி, சாகில் குயிலார், நிதிஷ்குமார், சஃபாகி, இந்த 4 பேரையுமே நீங்க வந்து போக்கஸ் பண்ணுங்க. மோஸ்டா இப்ப நீங்க கிராண்ட் லீக் டீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5:2 காம்போ போடுங்க. நேத்து கூட நம்ம யூசர் கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாரு. 4வது ரேங்க் வாங்கினாரு கொஞ்சம் பாயிண்ட் வித்தியாசத்துல தான். சோ இந்த காம்போல நீங்க டீம் போடுங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல இருந்து 5 பேர் ப்ரிப்பேர் பண்றீங்க. தமிழ் தலைவாஸ்ல இருந்து இந்த 2 பேரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1வது காம்போ வந்து நிதிஷ்குமார் அண்ட் சாகில். இந்த இதை 1வது காம்போ வச்சுக்கோங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டாமி, நிதிஷ்குமார் வந்து 2வது காம்போ. அடுத்து பேஸ்டாமி, சாகில் வந்து 3வது காம்போ. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாரும் சஃபாகியும் 4வது காம்போ. அடுத்து பேஸ்டாமி அண்ட் சஃபாகி. அடுத்து சாகில் குயிலா, சஃபாகி 5வது காம்போ. இந்த மாதிரி 2 பிளேயரா வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. அதுல மோஸ்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நிதிஷ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 10 டீம் வந்து இந்த மாதிரி 5:2 காம்போல இன்னைக்கு மேட்ச் போறீங்கன்னா அதுல 8 டீம் வந்து ஹரியானாக்கு போடுங்க. இல்லைன்னா குறைஞ்சது 7ல இருந்து 8 டீம் போடுங்க. தமிழ் தலைவாசுக்கு ஒரு 3ல இருந்து 2 டீம் மட்டும் 5:2 காம்போ சூஸ் பண்ணுங்க. அந்த 2 டீம் எப்படி அந்த 5 பேர் சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பேஸ்டாமி, ஒன்னு சாகிலி, ஒன்னு நிதிஷ், இன்னொன்னு சஃபாகி, இன்னொன்னு நரேந்தர். இந்த 5 பேர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நரேந்தருக்கு பதிலா நீங்க வந்து ரைட் கவர் ரோனாக்கு கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா லெஃப்ட் கவர் ஆஷிஷ கூட ஒரு டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர் மாசானமுத்து, எங்க ஊருக்கு தூத்துக்குடி தான், அந்த பையன் வந்து நல்லா வேண்டாம் லாஸ்ட் மேட்ச். அந்த மாதிரி சப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட ஒரு டீம்ல வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஹரியானா டீம் நம்ம சொல்ல வேணாம், அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 5 முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சு இந்த 4 டிஃபென்ஸுமே இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது டிஃபென்ஸ்ல 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ராகுல் செட்பால் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆடுறதுக்கு நிறையவே இருக்காங்க. சஃபாகி அப்புறம் நரேந்தர் 2 பேருமே இந்த சைடு தான் ஆடுவாங்க. அப்புறம் சச்சின், மாசானமுத்து, அதுக்கப்புறம் விஷாலு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரைட்ல ஆடுறாங்க. பட் டாமினேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7ல இருக்கிறதுல அதிகமா வந்து லெஃப்ட் தான் இருக்காங்க. சோ ஜெய்தீப் வந்து இன்னைக்கு நல்ல கவர் இருக்கு. சோ ஜெய்தீப் ஒருவேளை அந்த பிளேயர் சரியா ஆடாம போயிட்டு உடனே தமிழ் தலைவர் சப்ல வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி மாசானமுத்து சச்சின் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சஞ்சய்க்கு கவர் கிடைக்கும். அதனால 2 கவர்ஸுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 கார்னருக்குமே நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து வினய், சிவம், நவீன், இந்த 3 பேர் வந்து இருக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி நவீன் வந்து அவருடைய ஒரு 45ல இருந்து 55 பாயிண்ட் வரைக்கும் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்ஸா வாங்கி கொடுப்பாரு. சிவம் வந்து இன்னைக்கு லெப்ட் சைடு வந்து ஆடுறாரு. நீங்க நல்லா பாருங்க, ரைட் சைடு வந்து செம ஸ்ட்ராங். சாகிலும் இருப்பாரு, நிதிஷும் இருப்பாரு. லெஃப்ட் கவர் வந்து சாகில், லெஃப்ட் இன்னும் வந்து நம்ம நிதிஷ்குமார். ஸோ அவங்க 2 பேர் சைடு வந்து வினயும் நவீனும் ஆடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம். அதேதான் லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா பேஸ்டாமியும் ஆஷிஷும் தான் இருக்கிறாங்க. கவர் வந்து ஆஷிஷ். ஸோ கொஞ்சம் அது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால மேபி இவரும் இன்னைக்கு ஒரு 50+ பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம். நீங்க எப்படி இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு அந்த 5:2 எப்படி 5 பேர் செலக்ட் பண்ணலாம்னா, 4 டிஃபென்ஸ் பிளஸ் வினய், இது ஒரு காம்போ. 4 டிஃபென்ஸ் பிளஸ் சிவம், சரிங்களா, இது இன்னொரு காம்போ. 4 டிஃபென்ஸ் பிளஸ் நவீன் ஒரு காம்போ. சோ ஒரு டீம்ல வினய் எடுத்தீங்கன்னா அதை வினயை தூக்கிட்டு சிவமா போடுங்க 5வது பேரா. அதுல 2 பேரையும் தூக்கிட்டு நவீன போடுங்க, இது ஒரு காம்போ. இப்படியே நீங்க ஒரு 3 டீமுக்கு வந்து 5:2 காம்போ செட் பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம்ல வந்து 3 டிஃபெண்டர், சஞ்சயை தூக்கிட்டு வினயும் சிவமும் வச்சுக்கோங்க. இன்னொரு டீம்ல ஜெய்தீப்பை தூக்கிட்டு வினயும் சிவம் வச்சுக்கோங்க. சோ 5 டீம் ஆச்சு. இன்னொரு டீம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா,
சஞ்சயை தூக்கிட்டு வினயையும் நவீனையும் வச்சுக்கோங்க. இன்னொரு இதுல ஜெய்தீப்பை தூக்கிட்டு வினயும் இதை வச்சுக்கலாம். 7 டீம், இப்பவே 7 டீம் வந்துருச்சு நான் சொன்னபடி நீங்க போட்டீங்கனாலே. ஸோ இந்த மாதிரி காம்போல நீங்க வந்து கிராண்ட் லீக்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து அந்த ஃபார்மேட்ல தான் வின் பண்ணுவாங்க. நம்ம கூட நீங்க அந்த ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் கூட கடைசி எடுத்து பாருங்க. இந்த மாதிரி 5-2 தான் மோஸ்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த சில ஆப்ல வந்து 6 பிளேயர் கூட செலக்ட் பண்ற ஆப்லாம் இருக்கு. அதுல வேணா பாத்தீங்கன்னா 4 டிஃபென்ஸும் வினய் சிவம் அந்த மாதிரி கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் தலைவாசில நிதிஷ்குமார் மட்டும் அந்த மாதிரி கூட ஒரு டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்க குட் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஜெய்தீப்க்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லெஃப்ட் கவர் நரேந்தர் ஆடுறாரு, சஃபாகி ஆடுறாரு, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் 7ல இந்த 2 பேர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இது 2 பேரையும் தூக்கிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. ஏன்னா சப்ல வந்து சச்சின் ரைட் ரைடர், மாசானமுத்து ரைட் ரைடர், விஷால் ரைட் ரைடர் அப்படிங்கும் போது ஸ்டார்டிங் 7 பார்த்துட்டு நீங்க ஜெய்தீப்க்கு வந்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயரா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சாகில் குயிலா அதாவது லெஃப்ட் கார்னர்ல ஆடுறாரு லாஸ்ட் மேட்ச் போல. வினய் இருக்கிறாரு, நவீன் இருக்காரு அவர் சைடு ஆடுறதுக்கு. ஸோ கால் கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வினயை வந்து நிறைய பேர் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா வச்சிருக்காங்க. பட் அவர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல வினய் வந்து பெஸ்ட் எப்பவுமே. ஸோ இந்த 3 பேரையுமே இன்னைக்கு மேட்ச்ல நான் வந்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய குட் பிளேயர்ஸா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்கான ஆப்ஷன் இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் நல்ல ரிஸ்கான பிளேயர் பாத்தீங்கன்னா நவீன். ஏன்னா மோஸ்டா எல்லாருமே வினயை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சிவம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நவீனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் நவீனும் எப்போ சொல்ற போல ஒரு 45ல இருந்து 55 பாயிண்ட் வந்து கேரண்டியா வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு எல்லா மேட்சுமே. ரோனால்ட் அவர் வந்து நம்மளுடைய தமிழ் தலைவாசோட ரைட் கவர் பொசிஷன்ல இருக்காரு. ஏன்னா அவர் பக்கத்துல இன்னைக்கு வந்து வினயும் ஆடுவாரு, அதே போல நம்ம நவீனும் அந்த ரைட் ரைடர்ஸ் இன்னைக்கு வந்து ஹரியானால. ஸோ அவர் வந்து அந்த டேக்கிள் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் ஒருவேளை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அது ரிஸ்கி பிளேயர் ஆப்ஷன்ல அவர் வந்துருவாரு. அடுத்து சஃபாகி. ஸோ நம்ம எல்லாருமே தமிழ் தலைவாசில ரைடரை பொறுத்த வரைக்கும் அவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு மேட்ச் 5ல இருந்து 7 சக்சஸ்ஃபுல் ரைடு வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மோஸ்டா எல்லாருமே ஷியானை கேப்டன், ராகுல் செட்பாலை வந்து வைஸ் கேப்டன், இல்லைன்னா நிதிஷ்குமாரை வந்து வைஸ் கேப்டனா எடுப்பாங்க. அவ்வளவுதான், வேற எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. கேப்டன் எல்லாம் தயவு செஞ்சு கை வச்சுறாங்க, அவர் தான் கேப்டன். வைஸ் கேப்டன் வேணா இந்த 2 பேர்ல ஆப்ஷன் இருக்கு. 2 பேர்ல யாரை வேணாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை ஹரியானா வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செட்பாலை ட்ரை பண்ணுங்க. தமிழ் தலைவாஸ் போராடி தோக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா தோப்பாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து செட்பாலோட போறதே பெஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஹரியானால இருந்து செட்பால், சஞ்சய், ஜெய்தீப், ஷியானை. ஸோ 4 டிஃபென்ஸையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். அதே போல வினயை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிவம் மட்டும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்காரு. வினயா சிவமாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிவம் வந்து கொஞ்சம் வீக்கான சைட்ல நீங்க ஆடுறாரு, பேஸ்டாமி சைடும் அதே போல ஆஷிஷ்ங்கிற கவர் பொசிஷன்ல ஆடுறாரு. ஸோ அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பேஸ்டாமியும் நிதிஷ்குமாரையும் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கோம் தமிழ் தலைவாசில. இந்த பேஸ்டாமி இடத்துல உங்களுக்கு வேணா ஏதாச்சும் ஒரு ரைடரை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாகில் குயிலாவை கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் இதுதான் டீம். கேப்டன் அப்படின்னா ஸ்மால் லீக்குக்கு ஷியானே, வைஸ் கேப்டன் செட்பாலை போடுவாங்க, இல்லை அப்படின்னா நிதிஷ்குமாரை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.